அண்ணா வந்துட்டார், வெளியே 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 வந்துட்டார் அண்ணா. ஹலோ, சொல்லுங்க. சொல்லலாம். ஆமாண்ணா ஆமாண்ணா. எங்கே போகிறோம்? இங்கேருந்து அமெரிக்காவில் பேசிட்டு இப்படிதான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, எப்படி வேணாலும் பார்க்கலாம். எல்லாம் நல்லது நடக்கணும் தமிழ்நாடு. அதான் சொல்லுவாங்க, முதல் இன்னாரோட மருமகனை அறிமுகப்படுத்த வேண்டியது, இன்னாரோட கணவர்னு அறிமுகப்படுத்த வேண்டியது. எனக்கு அறிமுகம் அப்படிதான் இருக்கு. ஆனா அவனுக்கு அறிமுகம் இருக்கு, அவங்க ரொம்ப சொல்லிக் கொள்வாங்க. இயற்கையான பதநீர் தானே பிடிக்கும். ஏன்னா இயற்கையான பதநீர் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். எங்க எடுக்கிறீங்க? ஐயா பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. ஐயா கொஞ்சம் விலங்குங்க. ஐயா உங்களை தான் விலங்குங்க, விலங்குங்க. பேக்ல வாங்க, கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் பேக்ல வாங்க. நீ வந்து நான் கொஞ்சம் எல்லாம் பேக்ல வாங்க, பின்னாடி வாங்க. பின்னாடி வாங்க, கொஞ்சம் பின்னாடி மகேஷ் பின்னாடி வாங்க மகேஷ். ஏடி பின்னாடி வாமா, படம் தெரிய மாட்டேன் ஐயா படம் ஃபுல்லா. கொஞ்சம் பின்னாடி வாடா. நாங்க பாருங்க கொஞ்சம் போட சொல்லுங்க. காய் பூ போட சொல்லலாமா? இன்னொரு முறை போட்டு சொல்லலாமா? சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க. அண்ணா ரொம்ப பூ போடுங்க. சொல்லுப்பா, நீ சொல்லு. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னா உங்களுக்கு தானே நீங்கள் சொல்ல முடியாது. மகேஷ் பூ போட சொல்கிறேன். அண்ணா இன்னொரு முறை பூ போட்டுடலண்ணா. பூ மட்டும் பூ போட்டுருண்ணா கொஞ்சம். நீங்க எடுத்துப்பீங்க. நாங்க பாருங்க கொஞ்சம். இதெல்லாம் விலகுங்க, விலகுங்க. ரெடிண்ணா, பேசுண்ணா. மாட்டி
போலாமா? ஐயா ராமச்சந்திரன் ஆதித்தன் அவர்களின் 91வது பிறந்த நாள் இது. வழக்கமா ஒவ்வொரு பிறந்த நாள்லயும் உயிரினும் மேலான தலைவர் வைகோ அவர்கள் இங்க இருந்தா அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செஞ்சுட்டு போறது வழக்கம். இந்த ஆண்டு உயிரினும் மேலான தலைவர் வைகோ அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறதுனால அவருடைய பிரதிநிதியா நானும் தென்சென்னை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் தம்பி சுப்பிரமணியம் அவர்களும், செங்கல்பட்டு மாவட்ட கழக செயலாளர் மாவை மகேந்திரன் உள்ளிட்ட தோழர்கள் வந்திருக்கிறோம். உயிரினும் மேலான தலைவர் வைகோ அவர்களுடைய சார்பில் இந்த பிறந்த நாளில் நாங்கள் பங்கெடுத்திருக்கிறோம். ஐயா ராமச்சந்திர ஆதித்தன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஈழத்தமிழர்களுக்கு ஈழ மக்களுடைய துயரங்களை எடுத்து சொல்லக்கூடிய முதன்மை ஏடா மாலை முரசு இருந்திருக்குது. தமிழ் மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உயிரினும் மேலான தலைவர் வைகோ அவர்களுக்கும் பக்க பலமா அரவணைப்பா இருந்திருக்கு. சார் அண்ணா வந்துட்டார், வெளியே 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 வந்துட்டார் அண்ணா. ஹலோ, சொல்லுங்க. சொல்லலாம். ஆமாண்ணா ஆமாண்ணா. எங்கே போகிறோம்? இங்கேருந்து அமெரிக்காவில் இப்படிதான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, எப்படி வேணாலும் பார்க்கலாம். எல்லாம் நல்லது நடக்கணும் தமிழ்நாடு. அதான் சொல்லுவாங்க, முதல் இன்னாரோட மருமகன் அறிமுகப்படுத்த வேண்டியது இன்னாரோட கணவர்னு அறிமுகப்படுத்த வேண்டியது எனக்கு அறிமுகம் அப்படிதான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு அறிமுகம் இருக்கு, ரொம்ப சொல்லிக் கொள்வாங்க. இயற்கையான பதநீர் தானே பிடிப்போம். ஏன்னா இயற்கையான பதநீர் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். பேக்ல வாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பேக்ல வாங்க. நீ வந்து கொஞ்சம் எல்லாம் பேக்ல வாங்க. பின்னாடி வாப்பா, பின்னாடி வாங்க. கொஞ்சம் பின்னாடி மகேஷ், பின்னாடி வாங்க மகேஷ். கொஞ்சம் பேக்ல வாங்க. ஏடி பின்னாடி வாமா, படம் தெரியுமா இந்த ஐயா படம் ஃபுல்லா? கொஞ்சம் பின்னாடி வாடா.
தமிழர் தந்தை நம்முடைய தாத்தா சீபா ஆதித்தனார் அவர்களுடைய அன்பு மகன் ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்களினுடைய பிறந்த நாள் இன்று. இதழ் நடத்தியவர்கள், ஊடகம் நடத்தியவர்கள் எல்லாம் லாப தேவையை மட்டுமே கவனமாக எடுத்து இயங்குவார்கள். அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அச்சப்பட்டு உண்மையான நேர்மையான செய்தியை கூட வெளியிட தயங்குவார்கள். ஆனால் அங்க ஐயா ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்கள் அப்படிப்பட்டவர் அல்ல. குறிப்பாக ஈழப்போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அங்கு என்ன நடக்குது என்கிற உண்மை செய்தியை சொல்வதற்கு இங்கே இருந்த அதிகாரங்கள் அச்சுறுத்தி, மிரட்டி, அடக்கி, ஒடுக்கி வைத்திருந்த காலகட்டத்தில் துணிந்து எதற்கும் கவலைப்படாமல் அங்கே என்ன நடக்கிறது, நம் மக்கள் எப்படி கொன்றொழிக்கப்படுகிறார்கள் என்கிற உண்மையை ஒருவருக்கும் பயப்படாமல் அச்சிலேற்றி வெளியிட்ட பெருந்தகை ஒரு மானமிகு தமிழ் பெருமகனார் நம்முடைய ஐயா ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்கள். அந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக அதற்காக போராடி போராடி போரை நிப்பாற்ற போராடி சிறைப்படுத்தப்பட்ட என் போன்ற பிள்ளைகள், நான் ஒன்றும் அப்ப அறியப்பட்டவனோ அடையாளப்பட்டவனோ அல்ல, என் போன்ற எளிய மகனை அழைத்து என்னை வாழ்த்தி தொடர்ச்சியாக நீங்கள் போராடுங்கள், நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் என்று வாழ்த்திய பெருந்தகை ஐயா ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்கள். அதை என்றென்றும் நன்றியோடு நான் நினைவு கூறுவேன். மறக்க இயலாத ஒரு வரலாற்று நிகழ்வாக என் வாழ்வில் அது பதிவான ஒன்று. நெல்லை பகுதியில் எங்கு நாங்கள் கட்சி கூட்டம் நடத்தினாலும் எங்கள் கட்சி பிள்ளைகளை அழைத்து நிதியுதவி செய்த வள்ளல் ஐயா ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்கள். அவரை போல இன உணர்வும் மானவுணர்வும் கொண்ட பெரும் தமிழர்கள் இன்று அரிதினும் அரிதாகி போய்விட்ட காலத்தில் இந்த மகத்தான மகனின் பிறந்த நாளில் நின்று அவர் என்ன இன உணர்வு, மான உணர்வு கொண்டு இந்த தமிழ் சமூகத்தின் உயர்வுக்கு, மேம்பாட்டிற்கு உழைத்து வந்தாரோ அதே கடமையை, அதே தொண்டை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்கிற உறுதியை ஏற்று ஐயாவிற்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்கிறேன். கொடுக்கலைங்கிறத நீங்க நம்புறீங்களா? உங்களுக்கு தெரியுதா இல்லையா? கொடுத்தது உங்களுக்கு காட்டணுமா இல்ல? அப்படி அதுதான் அதிகார திமிர்னு பேர். அதுக்கு பேரு அதிகார திமிர் என்று அதுக்கு பேர். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த அதிகாரம் நிலையானதுங்கிற திமிர்ல ஆடுறது, அதிகார ஆணவம், அதிகார திமிர் அப்படி சொல்றோம்ல, அதுதான் நீங்க கொடுத்ததுதான். எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க சொன்னது, நமக்கு நாமே திட்டத்துல நடந்து வரும்போது நம்முடைய தங்கை ஒருவர் எழுந்து கேட்கிற காணொலி இன்னைக்கு பரவுது. வேணா நான் உங்களுக்கு அனுப்புறேன். அவரே அறிக்கை, எதிர்கட்சி தலைவர்னு போட்டு அறிக்கை வெளியிட்டு, ஐயா இன்றைக்கு இருக்கிற நம்முடைய ஐயா முதல்வர் அவர்கள் கையெழுத்திட்டது இருக்கு. நான் வேணா அதை நேற்று காட்டினேன், நீங்க பார்க்கல. என்னுடைய அலைபேசியில் இருக்கு, வேணா உங்களுக்கு அனுப்பிவிடுறேன். மறுக்கிறது நீங்க கொடுத்த வாக்குறுதியை எதை ஏற்றிருக்கிறீங்க? பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் சொன்னதை ஏற்றிருக்கிறீங்களா? நீங்க கொடுத்தீங்களா இல்லையா? அந்த போராட்டத்தில் வந்து சொன்னீங்களா இல்லையா வாக்குறுதி? உங்களுடைய தேர்தல் அறிக்கையில இருக்குதா இல்லையா? துப்புரவு பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாக்கப்படும்ங்கிற உறுதி நீங்க அதுல இருக்குதா இல்லையா?
153 255 நினைக்கிறேன். அதெல்லாம் இருக்குதா இல்லையா? மறுக்கிறது எளிது, நீங்க மறுப்பீங்க. மக்கள் எப்படி மறப்பாங்க? எப்படி மறப்பாங்க? 10-12 நாளா போராடிட்டு இருக்காங்க. பெண்கள் உட்கார்ந்து எல்லா வேலையும் விட்டு பசியோடு மழையில் நனைஞ்சுக்கிட்டு அந்த கோரிக்கையை ஏற்று அது என்னன்னு அதை நிறைவேற்ற முடியல, அச்சுறுத்தி மிரட்டி அப்புறப்படுத்துதே இருக்கு. இப்படி எத்தனை போராட்டம் இருக்குங்க நாட்டில், எத்தனை போராட்டம் நடந்து கேட்டா நல்லாட்சி கொடுத்தோம், கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிட்டோம்னு வேற நீங்க வெக்கமில்லாம சொல்லிட்டு வேற தெரியுறீங்க. அதை வேற பெருமையா வேற சொல்லி 100 விழுக்காடு நான் இங்க வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம்னு வேற சொல்லு. வேற என்ன வேற? இல்ல எப்பவுமே நடக்காது, எப்பவுமே நடந்தது இல்லையே, எப்பவுமே நடந்தது இல்லை. நீங்க இந்த முறையே தவறுன்னு நான் சொல்றேன். நீங்க இதுல ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு வேற இந்த நாடு முயற்சிக்குது. நீங்க ஒரு மாநிலத்துல 7 கட்டம் 8 கட்டமா நடச்சா இல்லையா? மேற்கு வங்கத்துல, பீகார்ல 4 கட்டம் பார்த்திருப்பீங்க நீங்க. அப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி நடக்கும்? அமெரிக்காவில் உங்களுக்கு 50 மாகாணங்கள், பல நேரங்கள். எனக்கு 11:10னா அவருக்கு 11:30, 11:50 அப்படி நேர அளவு மாறும். அப்படி இருக்கும்போது அந்த நாடு காலையில வாக்குப்பதிவை தொடங்கி மாலையில முடிச்சு அப்படியே எண்ணிக்கிட்டே போய் நள்ளிரவு அந்த இரவு முடிஞ்சு அடுத்த நாள் தொடங்குறதுக்கு முன்னாடி 12 மணிக்கு சரியா இவர் தான் அமெரிக்க அதிபர், இவர் தான் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கான்னு பேச விட்டுருது. நீங்க பாக்குறீங்க அது வாக்கை எப்படி எண்ணுதுன்றீங்க? வாக்கு பதிவு சீட்டுல பதிவு பண்ணி கைக்கிட்ட எண்ணிருது. அவன் சொல்றதுல டிஜிட்டல் அமெரிக்கான்னு புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஆளுங்க டிஜிட்டல் எண்ணியல் இந்தியா எல்லாம் வச்சுக்கிட்டு தட்டினா கட 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 கடன்னு சொல்லிடுன்ட்டு வாக்கு பதிவு பண்ணி பெட்டிய 42 நாள் பூட்டி வச்சிருந்ததா இல்லையா? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அப்புறம் எதுக்கு இந்த டிஜிட்டல் இந்த எண்ணியல் முறை? எதுக்கு தட்டினவன சொல்ல போகுது? அதை ஏன் 42 நாள் ஒவ்வொரு இடத்துல ஒரு பள்ளிக்கூடத்தில் போட்டு பூட்டி வைக்கிறீங்க? பெட்டியை பாதுகாக்க போடுற காவலர்களை நியமிக்கிற ஆள் யாரு? அந்த அதிகாரி நேர்மையா பாதுகாத்துக்கிட்டே இருப்பாரு அந்த பெட்டியை. 42 நாளுக்குள்ள என்னென்னவோ நடக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரி தேர்தல் முறைகேடுன்னு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இதை இந்த வாக்கு எந்திரத்தை கண்டுபிடித்து நமக்கு அனுப்புற மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிறது இந்தியன் எலக்ட்ரானிக் கார்பரேஷன், இந்த 2 ஜப்பானும் இந்தியாவும் சேர்ந்து தயாரிக்குது. அது ஜப்பான் அதை பயன்படுத்துறது இல்லையே. பாக்ஸிட் முறையை கடைசியா பங்களாதேஷ் வச்சிருந்துச்சு, அதுவும் விட்டுருச்சு. நம்ம மட்டும்தானே கட்டிக்கிட்டு ஆளுகிற அந்த இந்த வாக்கு எந்திர முறை. யாரு தன்னிச்சையான அமைப்புன்னு நீங்க உறுதி செய்ய முடியுமா? தன்னிச்சையான அமைப்பா அது? தன்னிச்சையான அமைப்பா தேர்தல் ஆணையம்? ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னு எனக்கு சொன்னில, நீ சொன்னில. 6 தேர்தலை சந்திச்ச நீ என் சின்னத்துக்கு எடுத்தவன் ஆல் இண்டியா பார்ட்டின்னு கொண்டு கொடுத்தில. கர்நாடகாவில் ஒருத்தனுக்கு அவன் போட்டிட்டானா? கடைசியா இங்க சுயேட்சை கொடுத்தில. என் சின்னத்துக்கு கீழே எதுக்கு எல்லாத்துக்கும் வச்ச? நீ அயோக்கி நாடக கம்பெனி. நீ தன்னிச்சை அமைப்புன்னு சொல்லிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் கம் பிரிக்கப்பட்ட கட்சி இல்ல என் சின்னத்தை எடுத்தல. அப்ப இந்த சைக்கிள் சின்ன இந்த குக்கர்லாம் எப்படி வந்துச்சு? திருப்பி வந்துச்சு. போன தேர்தல இல்லாம வெவ்வேறு சின்னத்துல நின்னவர்கள் திருப்பி அவங்க சின்னத்துல இந்த தேர்தல் எப்படி நின்னாங்கன்னா உன்னோட கூட்டணி வச்சாங்க கொடுத்த மறுப்பியா நீ? ஏன்னா நீங்க போயிட்டு தேர்தல் ஆணை தன்னிச்சை அமைப்பு இருக்கீங்க. வாக்குக்கு காசு கொடுக்கறான்னு தெரியுது. நீ பறக்கும் படை வச்சு மக்கள் சாலையில போற மக்களை பிடிச்சு தடுத்து பண்றிய தொகுதிக்குள்ள போய் ஒருத்தனையாவது கைது பண்ணிருக்கா? கொடுக்கறவன் வாங்கினவனே. ஆனா விளம்பரம் பண்ணிருக்கா 100 கோடிக்கு வாக்குக்கு காசு கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம், 1 ஆண்டு சிறை தண்டனை. ஒருத்தனை கைது பண்ணி உள்ள போட்டிருக்கா? தன்னிச்சையான அமைப்பு நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? சிபிஐ, மத்திய புலனாய்வு, இந்த என்ஐஏ இதெல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள். அரசியல் அதிகார தலையீடு இருக்காதுன்னு நம்ம நம்பணும். அது இல்ல.
அதிகாரத்தில் இருப்பவர்கள் 5 விரல்களாக இருக்குது. நீட்டுனா நீட்டும், மடக்குனா மடக்கும். இப்ப நினைச்சா என் வீட்டுல வருமான வரி சோதனை போட முடியாதா? நடந்திருக்கா இல்லையா? என் வீட்டுல போட முடியல, அதனால என்னைய ரைடு போடுற. ஈடி ரைடோ இன்கம் டாக்ஸ் ரைடோ போட முடியாதனால நீ என்னைய ரைடா போடுற. போட்டியில போட்ட என்ன பண்ண? நீ போட்ட என்ன பண்ண? சும்மா மிரட்டுவா. நீங்களும் இப்படி விவாதங்களே பேசுறாங்க அந்த கட்சி தலைவர்கள். நான் பேசுனா இன்கம் டாக்ஸ் ரைடு வரும் அப்படின்னு. பல பேர் அதுக்கு பாய்ந்துக்கிட்டு தான் தம்பி. பெட்டியை மூடுறான், வாயும் மூடுறான், எல்லாம் பெட்டியை மூடி வச்சுக்கிறான், வாயை மூடி வச்சுக்கிறான். அதுக்கு பாய்ந்துக்கிட்டு தான். நாங்க எதுக்கும் பயப்படுறது இல்லை. என்ன என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி எடுத்து வெளியில இத போய் நீங்க இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. தேர்தல் ஆணைய அப்ப எங்க அம்மா எப்படி சொல்லுவாங்க? எங்க தலையீடு இருக்குன்னு சொல்லுவாங்க. தம்பி, நீதிபதியா ஒரு கட்சியில இருக்கிற பொறுப்புல இருக்கிற ஒரு பெண்ணை நியமனம் பண்றாங்க. அப்புறம் இத போய் நீங்க ஜனநாயக நாடு குழு தீர்மானம் செல்லுமா செல்லாதா, இந்த சின்னம் யாருக்கு அப்படிங்கறத காலையில வழக்கு பண்ணா சாயந்தரம் தீர்ப்பு வருது. அது மட்டும் எப்படி? உங்கள்ட்ட பதில் இல்லையில? பதில் இல்லையில? வந்த பின்னடைவு என்ன, தாழ்நிலை என்ன, வீழ்ச்சி என்னங்கிறத, அதனால ஏற்பட்ட இடையூறுகள் என்னங்கிறத நாங்க அறிந்தவர்கள். இமய வரை பரவி இருந்து குறுகி குறுகி காலடியில நிக்கிறோம் ஒரு கொஞ்சோண்டு இடத்த வச்சுக்கிட்டு. இதுலயுமே என் அதிகாரம் இப்ப என்கிட்ட இல்ல. இப்ப இருக்கிற நிலத்தையும் இந்த அரசியலையும் அதிகாரத்தையும் நான் இழக்க தயாரா இல்லை. அது அவருடைய கருத்து. நாங்க போராடுவோம், தடுப்போம். சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட உலகத்துல நம்ம நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்னன்னா தனியார் மயம், தாராளமய, உலக மயத்துல நாடு ஒரு சந்தையாயிட்ட பிறகு நம்மளும் ஒரு பண்டமா தான் பார்க்கப்படும். மனித உயிரும் ஒரு பண்டமா தான் பார்க்கப்படும். உடல்நிலை சரியில்லைன்னு நீங்க போயிட்டீங்கன்னா மூளை சாவுங்கிறத நீங்க எந்த காலத்துல இருந்து அறியறீங்க? பிரெயின் டெட்டுங்கிறத அப்படி ஒரு செய்தியை நீங்க எவ்வளவு காலத்துல இருந்து சொல்றதுங்க? நீ தானே 10 வருஷம், அதிகபட்சமா போன ஒரு 15 வருஷம் வச்சுக்கிறோமா? அதுக்கு முன்னாடி மூளை சாகல. ஏன் திடீர்னு சாகுது? ஏன்னா நீங்க ஒரு இளைஞரா வர்றாரு, நல்லா இருக்கு, அவருக்கு இதய துடிப்பு நல்லா இருக்கு, சிறுநீரகம் நல்லா இயங்குது, கண் பார்வையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னா அது ஒரு 2 கோடி, இது ஒரு 4 கோடி, இது ஒரு 6 கோடி அப்படின்னு. அது நீங்க ஒரு பண்டம். பண்டம் என்ன நம்ம என்ன இதெல்லாம் அதுல இது ஒரு பண்டம் வித்தாச்சு. அதுல என்னென்ன ஏழ்மை, வறுமையில் இருக்கிற குறிப்பா நெசவாளர்கள், நம்முடைய கல்வி அறிவுல பெறாத ஒரு விழிப்புணர்வற்ற விளிம்புலையின மக்கள், அவர்கள்ட்ட 2 கிட்னி 2 சிறுநீரகம் இருக்குல்ல, நீ என்ன பண்ண? ஒன்ன வித்தா 4 லட்சம் கிடைக்கும், 2 லட்சம் கிடைக்கும். நீங்க எனக்கிட்ட யாருக்கு சிறுநீரகம் தேவைப்படுதோ என்கிட்ட 25 லட்சம் பேசியிருப்பீங்க. ஆனா என் தாய்கிட்ட, என் தந்தை கிட்ட 2 லட்சம்ங்கிறது 100 நாள் வேலைக்கு போறவனுக்கு, மதிப்பு மிக்க உரிமையா 500 ரூபாய்க்கு விற்கிற எங்க ஆத்தாள் அப்பனுக்கு ஓட்ட விற்கிறவனுக்கு 2 லட்சம் பெரிய பணம். 2 லட்சத்தை கொடுக்குறேன்ட்டு அதுலயும் நான் கேள்விப்பட்டது 2 லட்சம் உனக்கு தாரேன்ட்டு 1 லட்சத்தை கொடுத்தா அந்த 1 லட்சத்தையும் ஆட்டையை போட்ட போன ஐயோக்கிய பயிலுன்னு இருக்கான். அப்ப இது என்னன்னா ஒரு விழிப்புணர்வற்ற முழுமையான கல்வி அறிவு போய் சேராத அந்த ஏழை எளிய மக்கள், உழைக்கும் மக்கள், அன்றாடம் தினக்கூலிகள் இருக்காங்க பாருங்களேன், மீள முடியாத வறுமை ஏழ்மையில் இருக்கிற அந்த மக்களின் உரிப்பு திருடப்படுவதுதான் பெரிய வேதனையா இருக்கு. சிலர் விரும்பி கொடையா கொடுப்பாங்க, அதை தவிர்க்க முடியாது, அது ஏற்புடையது. ஆனா இந்த மாதிரி இது பெரும் குற்றச்செயல். உறுப்பு திருட்டுங்கிறது பெரும் குற்றச்செயல். இதை திருட்டுன்னு சொல்லக்கூடாது, அது முறைகேடுன்னு தான் சொல்லணும். அது இல்லைன்னா அதுக்கு வழக்கு போட்டாலும் போடுவாங்க. ஏன்னா இப்ப அப்படித்தானே. அது செய்ய மாட்டாங்க தங்கச்சி. நீங்க என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்கிறீங்க? இங்க இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் இந்த முதலாளிகள் மக்கள் சேவைக்கா லாப தேவைக்கா? அண்ணன் கேட்கறது புரிச்சு. மக்கள் சேவைக்கு வந்தா உண்மையும் நேர்மையுமா ஒரு நல்ல அரசியல் உருவாகணும், மக்கள் பிரச்சனையை கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. நீங்க இந்த போராட்டத்தை 10 நாள் நடக்கிற போராட்டத்தை ஒரு தொலைக்காட்சி பொது விவாதமா எடுத்ததுன்னு சொல்லுங்க. இதுல எதையுமே சொல்லுங்க. எந்த மக்கள் பிரச்சனையும் தொடாது, தொட்டா அதிகாரம் விடாது, அரசு விளம்பரங்கள் வராது.
100 அழைப்பு போகும். ஏன் அதை தேவையில்லாம அதை போக்கஸ் பண்றீங்க? எதுக்கு அதை ப்ரோமோட் பண்றீங்க? ஏன் அவரை காட்டுறீங்க? இப்ப என்னையவே நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க 100 கேள்வி கேட்பீங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை பற்றி ஒரு நடிகரை பற்றி சொன்னா அதே சொல்லிட்டா 1.5 மணி நேரம் பேசினா ஒரு வரி செய்தி எடுத்து போடுவீங்க. உங்களுக்கு வேண்டியது ரேட்டிங். நம்ம அதை பத்தி கவலைப்பட முடியாது. அதுல இந்த வலைவலிக்காரங்களுக்கு இந்த மாதிரி செய்திகளை போட்டா தான் அவங்களுக்கு போய் சேருது. உங்களுக்கு இதெல்லாம் போடாம இருந்தா தான் நீங்க இது பண்ண முடியும். அது என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதனாலதான் திரும்ப அந்த மக்கள்கிட்ட போய் நான் உட்கார்ந்தா இந்த செய்தியை உடமாற கொண்டு போகணுங்கிற தம்பி தங்கைகள் கொண்டு போவாங்க. சில பேர் இவன்லாம் போய் உட்கார்ந்துருக்கானேன்னு திட்டுறதுக்காக அந்த செய்தியை போடுவான். ஆனா எப்படியும் செய்தி போயிடும். இல்ல அது அண்ணன் விருதுநகர்ல வச்சு இந்த அருப்புக்கோட்டையில வச்சு பேசும்போதும் பேசுனேன். இது தம்பி கோவி சுதாகருடைய பணி இல்ல, என்னுடைய பணி, உங்களுடைய பணி, மானுடனா இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருத்தனுடைய அரிய பெரிய சமூக பணி. இதை முன்னோர்கள் செஞ்சாங்க, தொடர்ந்து செஞ்சாங்க, பேசினாங்க. எத்தனை சித்தர்கள், எத்தனை ஞானிகள், எவ்வளவு யோகிகள், எவ்வளவு அறிஞர்கள் பெருமக்கள் பாடுபட்ட பூமியில இன்னும் சாதிக்காக நம்ம கொலை செஞ்சுக்கிறோம்ங்கிறது சொல்லுங்க. இவன் கொலை பண்ணல, இனத்தை கொன்னால லட்சக்கணக்கா, அவன்ல ஒருத்தனை கொல்லல. புரியுதா உங்களுக்கு? எங்கேயோ இருக்கான் பகைவன், ஆனா சொந்த ரத்தங்களை வெட்டி சேர்த்துக்கிட்டு இருக்கிறது இருக்குல்ல. இதத்தான் நம்ம ஐயா காப்பா அரவானது தன்னின பகைங்கிறார். தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்த தமிழ் சமூகம்டாங்கிறார். புரியுதா? அது ஒரு நோய் தான், அதை சரி பண்ணணும். அதிகாரத்தில் இருப்பவங்க அதுக்கான இதுவும் இல்லாம, ஏன்னா படிக்கிற பிள்ளைகள், பள்ளிக்கு போற பிள்ளைகள் பைக்குட்டுக்குள்ள அருவாளோட போறான்னா நடுக்கமா இருக்க இல்லையா? என்னடா ஒரு தலைமுறை இவ்வளவு நஞ்சா வளருதுன்ட்டு. அதனால அது கோபி சுதாகர் மேல வழக்கு போடுவதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப இந்த சமூக தீண்டாமையை காட்டுது, சமூகத்தில் மேலங்கி இருக்கிற சாதிய கொடுமைகளை காட்டுது. பெருமை எதுல வேணாலும் இருக்கலாம், அதுல இருக்கக்கூடாது, சாதி மதத்துல இருக்கக்கூடாது. தமிழர்களுக்கு மொழி, இனம், தன்னுடைய வரலாறு, தன்னுடைய தொன்று தொட்ட வேளாண்மை, தன்னுடைய பண்பாடு, தன்னுடைய வழிபாடு, தன்னுடைய இறை, அதுலதான் தனக்கு தன்னுடைய கலாச்சாரம், வாழ்வியல் முறை, அதுலதான் பெருமை இருக்கணுமே ஒழிய சாதி மதத்துல என்ன பெருமை இருக்குது? மத்திய அரசு எப்படி தங்கச்சி செய்யும்? மத்திய அரசு எப்படி செய்யும்? பாரதிய ஜனதாவின் கோட்பாடே சாதிய மதமும் இரு கண்கள். அது சொல்லுதா இல்லையா? அதோட கோட்பாடு என்னன்னு சொல்லுங்க. அப்புறம் தமிழ்நாடு அரசு சாட்டி விடும். தமிழ்நாடு இது ஒரு கையாலாகாத அரசு, எடுபடி அரசு. சாதிவாரி கணக்கெடுப்பு அவன் எடுக்கணுங்க. ஆனா மாநில உரிமை, தன்னாட்சின்னு வாய்களையே பேசும். நாங்க தான் மாநில சுயாட்சியை காப்பாற்றணும், மாநில உரிமைன்னு பேசும். அப்ப வெறி வருமா வராதா? நீ எதுக்கு பேசுறாத? இவ்வளவு பெரிய வலிமையான காவல்துறை வச்சுக்கிட்டு சிபிஐ விசாரணை கேட்கிற? அப்படி தோத்து போயிட்டீங்களா? உன் காவல்துறை கையால் ஆகலையா? அதன் தலைவர் அப்ப பொறுப்பு, என் காவல்துறை சரியில்லை, எனக்கு கீழே இருக்க, எனக்கு தகுதி இல்லாம போச்சு, இதுக்கு தலைமையா இருக்கு, விலகுவீலா? பதவி விலகுவீலா சொல்லுங்க. மாநில உரிமை நீங்க சாதிவாரி கணக்கெடுக்க அவன் எடுக்கணும். சாதிய திமிர்ல, சாதிய ஆணவ படுகொலை, சாதிய பெருமைன்னு சொன்னா கூட கோச்சுக்குருவாங்க. ஆணவம்னு சொல்லணும். சாதிய ஆணவ ஆணவத்துல திமிர்ல கொலை செய்யறவனுக்கு ஒரு கடும் சட்டம். இப்ப நான் சொல்றேன், இப்ப நான் வந்துட்டேன், நீ பண்ணிடு, இங்க வாப்பா. அவன் சான்றிதழ் செல்லாத, அவனுக்கு வாக்குரிமை கிடையாது, குடும்ப அட்டை கிடையாது, நீ என்ன படிச்சாலும் தகுதி இழந்துருவ. நீ என்ன பண்ணுவ? நாட்டிலே உன்னை கவனிச்சிருவான். உன் தலைமுறைக்கு கல்வியும் இருக்காது, படிச்சாலும் வேலையும் இருக்காது, நீ செஞ்சிருவ. பெருமையான சாதி வச்சிருக்கப்ப அதை வச்சு வாழ்ந்துக்கிட்டு கும்பிட்டு போயிட்டே இருக்கும். நீ வாழ்ந்துக்கிட்ட வேண்டியதானே? எதை காப்பாத்த போறாரு? சாதியை காப்பாத்தி சாதிச்சா ஒண்ணு சொல்றான், ஒண்ணு சொல்லிரு. அவனாவது ஒருத்தன் ஒண்ணு சொல்லிடுறான், அந்த சாதியை காப்பாத்தி நான் சாதிச்சேன்ட்டு. கடைசியா சாதி கட்டவங்க 2-3 சீட்டுக்கு மண்டிட்டு நக்குவேன். கேவலம். இங்க பட்டியல்ல இல்லாதவன் போய் நின்றுகிட்டு இருக்கா. பட்டியல் இருந்து வெளியேற்றுன ஏதாவது வெறியாயிரப்ப. இதெல்லாம் பேச முதல்வரை போய் சந்திச்சு சொல்லணுமா? முதல்வர் எந்த நாட்டுல இருக்காரு? சந்திரமண்டலத்தில் இருக்காரா? செய்திகள் தராத தீவுல இருக்காரா?
நாங்க சொன்னாதான் உங்களுக்கு முறையிட்டு வேண்டாதான் ஏற்றுவீங்களா? அப்பா அப்பான்ற செத்தவன் உன் மகன் இல்லையா? கேட்கறதுக்கு பல சொல்லுங்க. செத்தவன் உன் மகன் இல்லையா? உங்க மகன் இல்லையா? இந்த நாட்டின் தலைவனுக்கு தன் நாட்டு குடியில ஒரு உயிர் போயிருக்குன்னா அந்த துயர், அந்த வலி உங்களுக்கு தெரியாதா? தாயின் கண்ணீர் இழப்பு, ஒரு குடிகளின் இழப்பு தெரியாதவன் எப்படி தலைவனா அதிகாரத்தில் இருக்க முடியும்? இங்க ஆள்ற மக்கள், நீங்க ஆள்ற நாட்டை காப்பாத்தாம கீவாவை காப்பாத்த, இதெல்லாம் சிரிப்பா இல்ல? கீவாவை காப்பாத்த போராட போறாங்கப்பா. வந்திருக்கு கீவாவை காப்பாற்றுவோம் பாருங்கன்னு பேப்பர் போட்டுருக்காப்ல. சிரிக்காத, போட்டிருக்கா இல்லையா சொல்லு, உண்மையை சொல்லு. கீவாவுக்கு என்னடா பிரச்சனை சொல்லுங்கப்பா, என்ன பிரச்சனை? அது ஒன்னே மாதிரியா எல்லாத்தையும் தனியாருக்கு விட்டுட்டு நிக்குது? கல்வி, மருத்துவம், குப்பையாள்றது கூட இந்த அரசியல் ஆய்க்கலன்னு சொல்லுது. குப்பையை கூட அள்ள முடியாது, ஏன்னா குப்பைகள்ட்ட அதிகாரம் போயிடுச்சு. குப்பைகள்ட்ட அதிகாரம் போயிடுச்சு. எப்படி கால கொடுமை விவிலியம் சொல்லுது, நல்லவர்கள் பெறுகிற போது மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், கொடியவர்கள் ஆட்சி ஆளும் போது மக்கள் கூச்சல் இடுவார்கள். இப்ப தெரியுதா என் மக்கள் கூச்சல் இடுறது ஏன்னு? காலையிலேயே கோவப்படுத்துறாங்க. இன்னும் நம்ம தூரம் போக வேண்டியது, மறுபடியும் வேற போராட்டத்துக்கு வேற போக வேண்டியிருக்கு, சாப்பாடு கொடுக்க வேண்டியிருக்கு மக்களுக்கு, அங்க வேற கேள்வி கேப்ப, அதுக்கு வேற கோவப்படும். இப்ப நான் சந்திக்கவா வேணாமா? நீங்க வர மாட்டீங்க, யாரும் வர மாட்டீங்க. நீங்க அப்ப நானாவது என் ஆத்தாளப்பன் பக்கத்துல, அக்கா தங்கச்சி பக்கத்துல உட்காரணும்ல, நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்லணும்ல. யாருமே இல்லைன்னு, நான் உன் மகன் இருக்கேன், உன் அண்ணன் இருக்கேன், உன் தம்பி இருக்கேன், உன் மகன் இருக்கேன், உன் பேரன் இருக்கேன்னு போய் உட்காரணும். சாப்பாடு கொடுக்கணும்ல. நீங்க சாப்பாடு இவன் போட மாட்டான், நீ கழிவறை கூட திறந்து விட மாட்டேங்கிற. ஒரு மனித மனம் இது செய்யுமாங்க? யாராவது தெரியும்? உங்க அக்கா அப்படி உட்கார்ந்துருந்தா நீ கழிவறை போட்டு ஏதாவது ஒரு என்னங்க கொடுமை. எங்க விலங்கு வேட்டையாடி போய் ஒரு குரங்க பிடிச்சிருதுங்க, அது தூக்கும் போது தெரியுது வயிற்றுல இருந்து குழந்தை விழுந்தோடனே குரங்க சாப்பிடறத விட்டுட்டு குட்டியை தூக்கிட்டு போய் காப்பாத்துதுங்க. அந்த மனநிலை கூட நமக்கு இல்லைன்னா இது என்ன சமூக மானுடம் பேசுவோம் நாங்க, அது பேசுவோம். கொஞ்சம் சமூக நீதியிலே குப்பையை போட்டு மூட எங்க ஆத்தல உட்கார்ந்துருக்கான அவன் தான்டா சமூக நீதியின் காவல். அவன் தான்டா இந்த சமூக நாரி போகாம காப்பாத்திட்டு இருக்கான் தான். உட்கார்ந்து போடுறவன்லாம் பொம்பளை, பெண்ணிய உரிமை பேசுன, பெண்களுக்கான விடுதலை பேசுன, எங்க பேசுன? அவ கையில இருக்க விளக்க மாதிரிதான் உன் சமூக நீதி பேசிட்டு இருக்கு. அதனால நல்ல நாடுதான், அங்க போய் சுத்தி பார்த்து வரட்டும். சுத்தி பாக்குறதுல அந்த நாடு சாலை எப்படி போடுது, பராமரிக்குது, அந்த நாடு பாலங்களை எப்படி கட்டுது, அந்த நாட்டுல இருபக்கம் போகும்போது ஆடு மாடுகள் எவ்வளவு மேய்ச்சல் நிலங்கள்ல மேயுது. நான் போயிருக்கேன்ல, அங்க போகணும். அங்க மின் கட்டமைப்பு எப்படி இருக்குது, அங்க நீர் மேலாண்மை எப்படி இருக்குது, இதைத்தாங்க கவனிக்கணும். போய் உட்கார்ந்துக்கிட்டு முதலீட்டாளர்களை கொண்டு வர்றோம் இது பேசிட்டு. இதானே சிங்கப்பூர், சிங்கப்பூராக சென்னையை மாற்றுவோம். சிங்கப்பூர்காரன் பூரா கேட்டுச்சுன்னு தீ குளிச்சுப்பான். எவ்வளவு கேவலப்படுத்துறாங்களா நம்மள. வேற தம்பி தேர்தலை விடுங்க. அதான் நீங்க எல்லாருமே செய்யற தவறு. இந்த வாக்கை பற்றி கவலைப்படுகிற ஒருவன் மக்களின் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க மாட்டான். ஓட்டையே குறி வச்சு வேலை செய்கிறவன் நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டான். சாதி மதம் கடவுளை பற்றி சாமியை பற்றி சிந்திப்பவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான். மக்களை பற்றி சிந்திப்பவன் மக்களை பற்றி கவலைப்படுவன் சாதி மதம் கடவுளை பற்றி சிந்திக்க அவனுக்கு நேரமும் இருக்காது, தேவையும் இருக்காது. நீங்க சொல்றது தேர்தலில் பிரதிபலிக்குமா நினைச்சா அதான் தேர்தல் அரசியல். வாக்கு செலுத்தல, இது நம்ம பிறவி கடமைன்னு மக்களுக்காக வேலை செய்யறது மக்கள் அரசியல். இப்ப நீங்க எந்த அரசியலை செய்யறது? எனக்கு சேராமையா தம்பி 36 லட்சம் பேர் போட்டு ஒரு எளிய மகன் தம்பி. இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதிக்கு நான் எவ்வளவு செலவழிச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க? மற்ற கட்சிகள் எவ்வளவு செலவழிச்சிருக்குன்னு சொல்லு. நீங்க அண்ணனும் தம்பியமா பேசுவோம், ஊடகத்தை விடுங்க. ஒரு 34 கோடி 40 கோடி 50 கோடியா செலவழிச்சிருப்பாங்கல்ல. நான் மொத்தமாவே 3 கோடி தான் செலவழிச்சிருக்கேன் தம்பி. 36,50,000 ஓட்டு போட்டு 3வது பெரிய கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி, தனியா நின்று ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்டது ஐயா விஜயகாந்துக்கு அப்புறம் நானும் ஒண்ணு இல்ல. அவர் 40 வருஷம் நடிச்சு புகழ் பெற்ற ஒரு திரைக்கலைஞன் அங்கீகரிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் ஒரு எளிய மகன், எனக்கு என் வேட்பாளர் யாருன்னு தெரியாது. நான் 6 தேர்தலா ஒரு சின்னத்துல போட்டிட்டு அதை எடுத்துட்டு மைக்குன்னு ஒண்ணு கொடுத்த, அதுல 4 பொத்தான வச்சு அது போய் பார்த்தேன். ஆமா
நீ என்ன ஜனநாயகம் வச்சிருக்க? நான் உங்ககிட்ட கேட்கிறேன். 75 வருஷம் ஒரு கட்சி ஒரே சின்னம், 60 வருஷம் ஒரு கட்சி ஒரே சின்னம். தேசிய மலருது, இந்தியாவின் தேசிய மலரு தாமரை, அது ஒரு கட்சிக்கு சின்னம். தேசிய மலருதுன்னு என் மகன் படிச்சுக்கிட்டு இருக்கான். தாமரை கொண்டு போய் தேசிய மலரை கொண்டு போய் ஒருத்தனுக்கு சின்னமா வச்சா. கை 50 வருஷமா ஒரு கை 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 கைன்னு ஒரு சின்னம். இந்த சின்னங்கள்ல நேத்துக்கு முத நாள் கொடுக்குற, நாளைக்கு தேர்தல் எனக்கு ஒரு சின்னத்தை. ஒரு பின்புலம் இல்லாத எளிய பிள்ளைகள் நாங்க ஒன்னா மோதணும் அப்படின்னா இது என்ன ஜனநாயகம்? இதுல சம 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 வாய்ப்பு, சம உரிமை, இந்த ஒரு வார்த்தைகளை வேற நீ போட்டுக்கிற. ஜனநாயகத்துல சம வாய்ப்பு, சம உரிமைன்னு. நீங்க தினம் ஜிம்முக்கு போய் உடம்ப நல்லா வச்சிருப்பீங்க, எனக்கு இடுப்பு கீழே விளங்காது. நானும் நீங்களும் ஒரே கோட்ல ஓடி, டிராக்ல ஓடி வெற்றி கோட்டை தொடணும். இதான் ஜனநாயகமா? நீ வச்சிருக்க ஜனநாயகமா? எடுத்துரு, எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் புதுசு புதுசா சின்னத்தை கொடுமோன்னு சொல்லுவா. மோதுவோம். வாக்குக்கு பணம் கொடுத்தால் அந்த வேட்பாளர் 10 ஆண்டு தேர்தல் நிக்க தடைன்னு சொல்லு. சரியான தேர்தல் ஆணையம் சொல்லு. ஒருத்தனை தூக்கு, எவனா காசு கொடுத்தா சொல்லு. 10 ஆண்டு தேர்தல் நிக்க நீ தடையிடானா நல்ல ஜனநாயகம் வந்துடும். இல்லைன்னா பண்ணாயம் தான் இருக்கும். என்ன இப்படி ஒரு கேள்விக்கு என்ன தேர்தல் ஆணையம் தவறு பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கிறீங்கள? நீங்க நினைக்கலையா? அப்படி தம்பி, நம்ம நினைச்சாலும் நினைக்கலாம், உண்மை அதானடா தம்பி. அதுல போய் என்ன பேர் சொல்றது? சொல்லு. எத்தனை கேள்வி கேட்கிறேன், ஏதாவது பதில் வச்சிருக்கேன்? ஒன்னும் சொல்லாது. இது அரசு எந்த நலத்திட்டத்திலேயும் உதயசூரியன் சின்னம் இல்லாம வருதா? எந்த நலத்திட்டத்திலே அதுக்கு முன்னாடி ரெட்டாயில சின்னம் இல்லாம வருதா? இப்ப நீ நான் என்ன சின்னத்தை போட்டு கொடுக்கறது? எதுல கொடுக்குறது? தம்பி, நான் எங்க தோற்றேன்னு நீ சொல்லு. 4.5 லட்சம் ஓட்டு வாங்கினேன், 1.1. இன்னைக்கு 8.22. 6 மணி நேரம் என் வாக்கை நீ என்னல. ஒரு புது சின்னத்தை கொடுத்து இந்தியாவை யார் ஆள்றது? அப்படி பார். ஐயா மோடியா, அருமை சகோதரர் ராகுலா, இதுதான் போட்டி. ஐயா எடப்பாடி ஒரு தலைமையை வச்சுக்கிட்டாப்புல ஒரு கூட்டணி. ஐயா ஸ்டாலின் ஒரு தலைமையை வச்சுட்டாரு ஒரு கூட்டணி. தம்பி அண்ணாமலை மோடியை முன்னிறுத்தி ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டாப்புல. நான் ஒத்த மகன், ஒன்னும் கிடையாது. ஆனா இதுல நான் வளர்ந்துருக்கேன்னா இல்லையா? 8.2. இந்தியாவை யாராலும் நான் அது இல்லையே, ஆட்டத்திலே இல்லையே. நான் இந்த மண்ணின் மகன், இந்த மண்ணுக்கான மகன். ஆனா என்னைய தேடிட்டான்லையா? 8வது பெட்டியில இருந்த என் சின்னம், முதல் பெட்டியில தாமரை, உதயசூரியன், ரெட்டலை, கை எல்லாம் இருக்கு. 8வது பெட்டியில இருந்த சின்னத்தை சீமானுக்கு என்னடா சின்னம்னு தேடி இத்தனை பேர் போட்டு என்னை அங்கீகரிக்க வச்சிருக்காங்கன்னா, நான் வளர்றேன்னா நான் தோக்குறேன்னு நீ சொல்லாம அந்த வார்த்தைய. வளர்ச்சின்னு சொல்லு, எழுச்சின்னு சொல்லு, மாறுதல்னு சொல்லு, தோல்வின்னு சொல்லாது. 1.1 இருந்து 8.2 வந்த 2 வந்த கட்சி இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல ஏதாவது சொல்லுங்க. எல்லாம் செத்து போயிடும், களைஞ்சு ஓடிடுவான். இப்பவே என்ன, ஐயோ அவருக்கு குறைஞ்சிரும், அவர் விஜய் வர்றதுனால அவருக்கு குறைஞ்சு போயிடும், அவர் ஒண்ணுமே இல்லாம போயிருவாரு. ஏன் எதுக்கு பயம் காட்டுறான்னு தெரியுமில? ஐயோ அப்படியே அப்ப கட்சி கலைஞ்சிருமா, அப்ப ஏதாவது ஒரு கட்சியில கூட்டணி போயிருவோம். ஏய், செத்து சாம்பனால ஆனவங்க ஒழிய நாங்க தனியா தான் போவோம். சும்மா போட்டு அது கூட்டணி போயிடும், அது ஒண்ணும் இல்லாம போயிடும். போயிட்டு போகுது. இந்த ஊடகங்கள் ஏதாவது எனக்கு வாக்கு குறைஞ்சிரும்னு சொன்னது, இந்த தேர்தல் அவருக்கு கூடும், இந்த தேர்தல் அவருக்கு கூடும். தம்பி, ஒரு தொலைக்காட்சி தேர்தல் ஓட்டு பதிவு நாளைக்கு நடக்க போது, நாளை மறுநாள் இன்னைக்கு சொல்லுது அவருக்கு 5 விழுக்காடு போடுவாங்கன்னு, 4 விழுக்காடு போடுவாங்கன்னு சொல்லு. அப்புறம் தேர்தல் முடிஞ்சு எக்ஸிட் போல்னு ஒண்ணு சொல்லுது, இல்ல 5 விழுக்காடு வருது அவருக்குன்னு சொல்லு. தேர்தலை வாக்கு என்ற 8.22 வருது. என்ன ஒன் நேர்மை கிழிக்குதுங்க? என்ன பண்றது? நாகரிகங்கிறதி விட்டேன், இல்லைன்னா வாக்கோட்டுக்குன்னா என்ன பண்ணுவேன் நீ? தேவை இது கருத்தாளர்கள் சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு போகணும். தம்பி, நான் மக்களுக்கானவன், என் வெற்றியின் தோல்வி என் மக்களுக்கானது, அதை அவங்க தான் முடிவு பண்ணும். இப்ப ஜெயிச்சவன் பேசுனதை விட ஜெயிக்காத நான் இப்ப ஜெயிக்கல, தேர்தல் வெற்றி ஜெயிக்கல, நான் பேசுறதை யாராவது இப்ப ஏன் இந்த சரி இந்த துப்புரவு பணியாளருக்கு ஏன் வரல? எத்தனை MP MLA வந்தான்? ஜெயிக்காத நானே என் தங்கை தம்பியில தானே உட்கார்ந்துருக்கேன். நான் தான் இந்த சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு ஓடுறேன், நீ வரமாட்ட. இவ்வளவு நேரம் நான் பேசுறேன்ல, ஒரு தலைவரை பேச சொல்லு இவ்வளவு நேரம். ஏன்னா எஜமாங்க வச்சுப்பான், அப்புறம் தட்டை எழுந்திக்கிட்டு தெருவாலையணும். எங்க போறது, எந்த வீட்டுல நமக்கு கறிச்சோறு கிடப்போம், ஏன் கஞ்சி ஊத்துவான்னு தேடணும். பேச முடியாது. அந்த தனித்துவத்தை இழக்காம இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க முன்னோர்கள் செஞ்ச தவறை நான் செஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மாப்போசியோ, சீபா ஆதித்தனாரோ, அண்ணல் தங்கரோ, கியா விஸ்வநாதமோ, மறைமலை அடிகளோ, எங்க முன்னோர்கள்
எனக்கு இப்ப சமகாலத்துல எங்க முன்னாடி வந்து எங்க ஐயா மருத்துவர், எங்க அண்ணன் திருமா, எங்க அண்ணன் வைகோ, ஐயா விஜயகாந்த், இவர்கள் செஞ்ச தவறை அவங்களுக்கு பின்னாடி வர வழித்தடத்துல போறேன்னா செஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன அழுத்த தம்பி, செயலதுக்கு போட்டு பார்த்த, வழக்க போட்டு பார்த்த, அவதூற கிளப்பி விட்டு பார்த்த, என்னென்னமோ பண்ணி பார்த்த, என்னையே ரைடு விட்ட, நான் ஒன்னும் கலங்கலையே. என்னையே ரைடு நடக்கும், கூட்டணி பேச்சுவார்த்தை வீட்டுல நடக்கும். எப்படி இருக்கு? 1000 crores, பார்ட்டிக்கு 1000, ஃபேமிலிக்கு 1000. அதுலயே ஊத்துறியில தேனை கொஞ்சம் வாயில ஊத்துங்கன்னு போயிட்டாங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒண்ணும் கேட்கல, நான் உங்களோட வந்துடுறேயா, சேர்ந்து நின்று ஒரு போட்டோ எடுத்துரும். அதுக்கப்புறம் போன் அடிச்சா எடுப்பீங்களான்னு கேட்டேன், பதில் இல்லை. அது வீடு தனிச்சு நிக்கணும், தனித்துவத்தை இழந்துடக்கூடாது. தனிச்சு நின்னாலும் தனித்துவத்தோடு நிக்கணும். நமக்கு அது தேவையில்லை. என்னடா 36 லட்சம் வாங்கினவன் இன்னொரு 36 லட்சம் கூட ஏறிட மாட்டேன்னா என்ன? கடலையே தாண்டிட்டேன், கரை தான் இருக்கு. 2016 இவ்வளவு நேரம் என்னோட நீங்க இப்படி சுத்தி இத்தனை கருவியில் வச்சு எடுத்தீங்களா? 26 நெருங்கும் போது நிக்கிறீல்ல, 26க்கு அப்புறம் இன்னும் நிறைய பேர் கூடி கூடி ரொம்ப நேரம் என்னை பேச விடுவியா. எங்க அப்பா மணியரசன் சொல்ற மாதிரி தம்பி பேட்டி கொடுத்தா அது ஒரு பொதுக்கூட்டம் தான். ஆனா இவ்வளவையும் போட்டீங்கன்னா, இதையெல்லாம் போட்டீங்கன்னா நான் என்னைக்கே வென்றிருப்பேன். நீ இந்த தங்கச்சி சொல்ற மாதிரி ஒரு வரி அப்படி போட்டு, என்னடா தங்கச்சி இருக்கா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. தன்னுடைய தொடர் சேவையில் 26 ஆண்டுகளை கடந்து 27வது ஆண்டில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்கிறது. மக்களுக்கான செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிற ஊடகங்களின் மிக முதன்மையான ஊடகமாக திகழ்கிற ஜெயா தொலைக்காட்சி இன்னும் மாண்புமிக்க அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு உயிர் ஜோடியாக இருந்து அவருக்கு நிழலாக பின்தொடர்ந்து எல்லா வழியிலையும் துணை நின்ற மகள் மதிப்பிற்குரிய அம்மா சசிகலா அவர்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து அவர்கள் இந்த மக்கள் பணியில் ஈடுபட்டு தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் சமூகத்தின் உயர்வுக்கு மேம்பாட்டுக்கு பாடுபட வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். என்னுடைய அன்பு நிறைந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெரிதும் மகிழ்கிறேன். ராஜ்குமார் டே மைக் கொண்டாடா. டே ராஜ்குமார் மைக்கு கொண்டாடா. ஆமாடா. பழப்பழம் ரெடிமா? இல்லை, எதுவுமே இல்லாமல் தங்கச்சி, இந்த நடவடிக்கையுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பரிந்துரை, அதன் மீது வருகிற நடவடிக்கை கொஞ்சம் நம்பிக்கை தரல. மூடி மறைக்கிறதுங்கிற ஒன்று இருக்கு. இப்போ இந்த தொடக்கம் இது சும்மா ஒப்புக்கு நடவடிக்கை எடுத்துட்டு விட்டுறக்கூடாது. எவ்வளவு இதுவரை எத்தனை 150க்கும் மேற்பட்ட சிறுநீரகங்கள் இப்படி முறைகேடாக
திருட்டுன்னு சொன்னா கூட கோச்சிப்பாங்க. முறைகேடாக இப்படி மாற்றப்பட்டுன்னு வருது. இது ஒரு இடத்துல தானா இல்லை தமிழ்நாடு முழுமைக்கும் எல்லா இடங்களும் இது போது நடக்குதான்னு ஒரு தீவிர கண்காணிப்பு, ஒரு விசாரணை தேவைப்படுது. ஏன்னா இப்போ நாடங்களும் இது நடக்கல. ஒரே ஒரு மருத்துவமனையில், ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நடந்ததுன்னு நம்ம நம்ப தயாராக இல்லை. இது என்னை பொறுத்த வரைக்கும் இது நாடங்களும் நடக்க வாய்ப்பு இருக்குது, நடந்துருக்கு. அப்போ அதை விசாரித்து ஒரு நடவடிக்கை எடுத்து நிறுத்தணும். ஏன்னா இப்போ எதனால் நமக்கு பயம் வருதுனாடா, இப்போ கொக்கைனில் வந்து தம்பி ஸ்ரீகாந்தையும் அந்த கிருஷ்ணாங்கிற 2 தம்பியும் கைது பண்ணிட்டு போட்டான். இப்போ கொக்கைன் இந்த போதைப் பொருள் ஒளிஞ்சிட்டாதுன்னு கேள்வி கேட்டால் இருக்கா? ஒளிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லா இடத்துலையும் அது இன்னும் இருக்குது. அது ரொம்ப நாளாக இருக்குது, இன்னும் இருக்குது. அது ஒரு கலாச்சாரமாக மாறிடுச்சு. அது தவிர்க்க முடியாத ஒன்றாக ஆயிடுச்சு. அதனால் அந்த 2 நடிகர்களை, புகழ்பெற்ற நடிகர்களை கைது பண்ணனால அரசு நடவடிக்கை எடுத்துருச்சு. அது ஒளிஞ்சிருச்சுன்னு நம்ம எப்படி நம்ப முடியாதோ, அப்படி ஒரே ஒரு இதில் நடவடிக்கைன்னு பரிந்துரைக்கிறதுனால இது முற்றுமுழுதாக இந்த செயல் நிறுத்தப்பட்டுரும், ஒளிஞ்சிரும் அப்படின்னு நம்ம நம்ப முடியாது. அதனால அரசு இன்னும் தீவிரம் காட்டி நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அந்த உரிமம் மட்டும் தான் 2 மருத்துவமனைகளில் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த உரிமையாளரோ இல்லை சம்மந்தப்பட்ட மருத்துவர்களுக்கு வந்து தெரியாமல் இது வந்து நடந்திருக்காதுன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவர்கள் மீதான நடவடிக்கையை பற்றி பரிந்துரையில் எதுவும் இல்லை. அதாவது உரிமையாளர்கள் அல்லது மருத்துவர்கள் அது அரசு தான் செய்யணும். இப்போ அதுவா சிறுநீரகம் இந்த இதுலேருந்து அங்கே மாறி இருக்காதுல்ல, மாற்றின மருத்துவர்கள். இப்போ மருத்துவர்கள் வந்து நிர்வாகம் இந்த தாளாளருக்கோ உரிமையாளருக்கோ தெரியாமல் செய்ய முடியாதுல்ல. தம்பிச்சு செஞ்சால் பிரச்சனை வரும், நம்ம வேலைக்கு இதாகுதுன்னு எல்லாரும் தெரிஞ்சு தான் செஞ்சுருப்பாங்க. அது தெரியாமல் எப்படி செய்ய முடியும் சொல்லுங்கள்? அப்படி தெரியலைன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ விசாரிச்சு தான் அவருக்கு தெரியாமே நடந்துருச்சுன்னா அந்த மருத்துவர்கள் எல்லாம் வருங்காலங்கள் மருத்துவ பணியே செய்ய முடியாத அளவுக்கு தகுதி நீக்கம் செய்யணும். 2 இடைத்தரகர்கள் மீது தான் எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணாங்க. அதான் நீங்கள் எளிய மக்கள் மீது தான் பாயும். நீங்கள் எப்பவுமே ஒரு கள்ளச்சாராயம் காய்ச்சினீங்கன்னா அங்கே இருக்கிற மாவட்ட காவல்துறை அதிகாரி, மாவட்ட ஆட்சியர் இவங்க மேலே தான் நடவடிக்கை, பணியிட மாற்றம், அதான் அதிகபட்ச நடவடிக்கை. ஏன்னா இவங்க தான் ஊழல் போட்டு காய்ச்ச சொன்னாங்களா? இல்லை. ஏன்னா அரசு தப்பிக்கிறதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டோம் பாருங்கன்னு சொல்றோம். அது மாதிரி தான் இதை நீங்கள் கவனிக்கணும். இப்போ சாதாரண கடைநிலை ஊழியர்கள் மீது நடவடிக்கை பாயுமே ஒழிய உண்மையான காரணிகள் மேலே நடக்காது. இப்போ தம்பி அஜித் கொலையவே 5 பேர் அடித்தாங்க, காவலர்கள் விசாரணையில் கொண்டுட்டாங்க. அடித்து விசாரிங்க, இப்படி தீவிரம் காட்டி விசாரிங்கன்னு ஏதோ ஒரு மேலதிகாரிட்டு இருந்து ஒரு உத்தரவு போயிருக்கல. அந்த மேலதிகாரி யார்? அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? இல்லை பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கா? இல்லை பணி இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கா? எதுவுமே இல்லை தங்கச்சி. அப்படின்னா எளியவர்கள் யாரோ அவர்களை பலியிடுவார். ஸோ அந்த அடிப்படையில் இதில் மறைமுகமாக திரைமறைவில் இருக்கிறவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். ஆமாம்மா, விசாரிச்சு உண்மை இவன் தான் உண்மையான குற்றவாளின்னு கண்டுபிடிச்சு சொல்றேன். என்ன தங்கச்சி, இது ஒரு நச்சு மரம். இந்த இலையே, இந்த கிளையை இலையை வெட்டி என்ன நினைச்சாரு? இது வெட்டினா மறுபடியும் தலை வேரோட வெட்டணும்ல. வேற எது? அந்த வேர் எதுன்னு இல்லை, அதை கண்டுபிடிக்கிறதே இல்லை. எந்த குற்றத்துக்கும் இதுக்குன்னு இல்லை, எதுக்குமே கண்டுபிடிக்கிறது. படிக்காத ஏழை எளிய மக்களை வந்து டார்கெட் பண்ணி இதை வந்து செஞ்சிருக்காங்க. அவர்களும் வந்து வறுமையின் காரணமாக வறுமை பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு என்ன மாதிரியான இழப்பீடு வந்து கொடுக்கணும்? அவங்க ஒன்று பேசியிருப்பாங்க தங்கச்சி. ஏன்னா அவங்க 2 லட்ச ரூபா பேசியிருப்பாங்க. ஆனால் இவங்க குறைஞ்சது ஒரு சிறுநீரகம் 25 லட்சம் அல்லது 50 லட்சத்துக்கு வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த தொகையை அவங்களுக்கு கொடுக்க செய்யணும். எவ்வளவுக்கு விற்றீங்கன்னு விசாரிக்கணும். அந்த தொகையை முழுக்க அந்த இழந்த அந்த மக்களுக்கு கிடைக்க செய்யணும். அதுதான் சரியான இதாக இருக்கும். என்னுடைய உறுப்பை நீங்கள் எடுத்து யார் வந்து 2 லட்சம் 3 லட்சத்துக்குலாம் விற்கிறது இல்லை. அது குறைஞ்சது 1 கோடி. ஏன்னா பெரிய செல்வந்தர்கள் தான் சிறுநீரகம் மாற்றிப்படுவாங்க. 50 லட்சம் 60 லட்சம் 20 லட்சம் பணத்தை வச்சுட்டு இந்த எளிய மக்களுக்கு தினம் கூலி வேலைக்கு போய் வாழ்கிற மக்கள், கல் உடைக்கிறது, இந்த காட்டு வேலை செய்கிறாங்க, இந்த மாதிரி வந்து கல்வியே மறுக்கப்பட்டால் அது போய் சேராத மக்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு இந்த விழிப்புணர்வு இருக்காது. அவங்களுக்கு 2 லட்சம் 3 லட்சம்ங்கிறது பெரிய தொகை. அப்போ அது உறுப்பையும் இழந்து ஏமாற்றப்பட்டிருக்கிறது பெரிய கொடுமை இல்லையா? அதே மாதிரி இப்போ பரிந்துரைகளோடு நிறுத்தாம அது அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான விஷயம் அது பார்க்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பரிந்துரைச்சிருக்காங்க, என்ன நடவடிக்கை போகணும்? தங்கச்சி, அடிக்கிறது ஒன்று, மயிலிறகால வருடுறது ஒன்று. மயிலிறகால அடிக்கிறது, கட்டையால் அடிக்கிறது. இவங்க மயிலிறகால அடிக்கிறாங்களா கட்டையால் அடிக்கிறாங்களான்னு கொஞ்சம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இது வந்து ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த அறிக்கை கொடுத்தது ஒரு முன்னேற்றமா இருந்தா கூட இது மயிலிறகால அடிக்கிறது தவிர்க்க முடியல. செய்தி பரவிடுச்சு, ஊடகங்கள் வந்துச்சு, இது எடுக்கலைன்னா ரொம்ப கேவலமாயிரும்ட்டு தேர்தல் நேரத்தில் எங்களை மாதிரி ஆளு தெருத்தருவா பேசிட்டு வருவோம்னு நினச்சி ஒரு சின்ன நடவடிக்கை நாங்கள் அந்த நடவடிக்கை எடுத்துட்டோம்ல. இப்போ அஜித் சார் நாங்கள் அவர் சாரி சொல்லிட்டாருங்க அப்படிங்கிற கதை தான் அது. அதுக்கு
அதுக்காக இது உரிய நடவடிக்கைன்னு ஒன்று இருக்குது, தகுந்த நடவடிக்கைன்னு இருக்குது. 2 மருத்துவமனைகள் மீதுதான், அதுவும் அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான உரிமம் ரத்து அப்படின்ற விஷயத்தை மட்டும்தான், அதுவும் அந்த 2 மருத்துவமனைக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனால் அது வழக்காக்கும்போது மறுபடியும் அந்த உரிமத்தை திரும்ப பெற்றுட்டு வரும். ஏன்னா அரசியல் செல்வாக்கு பெற்றவர்கள், பொருளாதார வலிமை பெற்றவர்கள், அவர்களால் அதை சாதிக்க முடியாதா? இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து நடக்கிறது அரசுடைய கவனத்துக்கு வர்றதில்லை. அப்படியே வந்து இந்த மாதிரி செய்திகள் மூலியமா அரசோட அதை கவனத்துக்கு சொல்லக்கூடாது. நீங்கள் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறத உங்களுக்கு தெரியாத ஒரு உளவுத்துறை அதிகாரி குறிப்பிடுத்திட்டு இருக்காங்கல்ல, நாடங்களும் உளவுத்துறையை உழவ விடுறீங்க. ஒரு உள்ளரங்கு கூட்டத்தில் கூட உங்களால் உட்காந்து குறிப்பிடுங்க. அப்போ ஒரு நாட்டில் என்ன நடக்குதுன்னு கூட கண்டறிய முடியாமல் எதுக்கு உழவப்பட வச்சுக்கிட்டீங்க சொல்லுங்கள். அப்போ அது தெரியலைன்னு சொல்கிறதுக்கு ஒரு அதிகாரம் தேவையில்லை. சரி, தெரிய வந்துருச்சு, உடனடியாக நடவடிக்கை எடுக்கல, இவ்வளோ காலம் ஏன் தாழ்த்துறீங்க? அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இப்போ இவ்வளோ தூரம் வந்து கவனத்துக்கு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. செய்தி வந்து அதற்கான ஒரு முன்னெடுப்பு வந்து செஞ்சுருந்தாங்க. இப்போ கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இது அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான விசாரணைகள்லாம் மேற்கொள்ளணும்? இல்லை, பரிந்துரை வரைக்கும் இருக்குது. அந்த பரிந்துரையின் மேலே அரசு என்ன நடவடிக்கை எடுக்குது, எந்த அளவுக்கு விசாரித்து கொண்டு போய் உரியவர்களுக்கு நடவடிக்கை எடுத்து தண்டனை பெற்றுக் கொடுக்குதுங்கிறத பார்த்து தான் நம்ம மறுபடியும் பேசணும். அப்போ நீங்கள் இப்போ கொண்டு வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து ஒரு பரிந்துரை வரைக்கும் வந்திருக்கு. தொடர்ந்து கொண்டு போங்க, மக்கள்கிட்ட தொடர்ந்து எடுத்துகிட்டு போங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தேர்தல் வருதுல்ல, ஏதாவது செஞ்சு தானே ஆகணும். அவங்க செய்யணும், இல்லைன்னா நம்ம செய்ய வைக்கிற வரைக்கும் நம்ம விட போகிறதா இல்லை. பார்ப்போம், பொறுத்து பார்ப்போம். தேங்க்ஸ்.